Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு நிறைய பேர் மாமியார் வந்து ஊருக்கு வந்திருக்காங்க, குவைத்துக்கு வந்திருக்காங்கன்னு வீடியோ போடும்போது நிறைய பேர் குவைட்ல விசிட் விசா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். எப்படி மாமி வந்து குவைத்துக்கு வந்தாங்க, நாங்கள் எப்படி எடுத்தோம் அப்படின்னு. விசா ப்ராசஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஆனாலுமே விசா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து அந்த மினிட்ல அவங்க தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர் விசாவை வந்து ஸ்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி விசா வந்து 1 month தான், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் வந்து எங்கள் அம்மா வந்திருந்த போது நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் சேம் குவைட்டில். பட் ஒரு 6 yearsக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து விசாவெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அம்மா 2 months இருந்தாங்க. பட் மாமிக்கு வந்து விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியல. நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் அதில் சைன் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டும் வர டிக்கெட்டும் ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. விசிட் விசாவில் நம்ம யாரையாவது எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க்கிங் விசாவில் இருக்கணும். விசா நம்பர் 18 இருக்கணும். அது கூடவே உங்கள் சேலரி வந்து கண்டிப்பாக 450 KDக்கு மேலே இருக்கணும். சர்டிஃபிகேட்டில் வந்து 450 KDங்கிற சேலரி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. இந்த சேலரி சர்டிஃபிகேட் நம்மள்ட்ட எடுத்த உடனே உங்கள் கம்பெனிலேருந்து சேலரி சர்டிஃபிகேட் வாங்கினதும் அதுக்கப்புறமா இந்தியன் எம்பசிக்கு போய் நீங்கள் யார் எடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு பின்னாடி வந்து 5 KD ஸ்டாம்ப் ஒட்டணும். இந்த ரெண்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெட்டா ஆப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து மெட்டா ஆப் வந்து கேட்குறதில்ல, சாஹில் ஆப் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சாஹில் ஆப்பை டவுன்லோட் பண்ணால் மெட்டாவில் அப்பாயின்மெண்ட் எடுத்தது சாஹிலில் வந்துடும். அதை காமிச்சு நம்ம டோக்கன் வாங்கணும். ஃபஸ்ட்டு கவுண்டரில் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணால் அவங்க ஒரு டோக்கன் தராங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம போயினா அங்கே மேனேஜர் வந்து சைன் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் விசா வந்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இவ்வளோ தான் ப்ராசஸ். கண்டிப்பாக டிக்கெட் எடுத்துருக்கணும். குவைட் ஏர்வேஸ் அல்லது ஜெசீரா, இந்த ரெண்டில் தான் டிக்கெட் எடுக்கணும். அந்த டிக்கெட்டில் வந்து ஸ்டாம்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரிதா? இனிப்பாக இருக்கும். மாமி நிறைய கருப்படி போட்டுருக்காங்க. இன்னும் பாருங்க, நம்ம மூஞ்சியா அப்படி போகுது. மஞ்சள் எப்படி இருக்கும். மஞ்சள் பப்பு வீடியோ எடுத்துட்டு வான்னு சொல்லி நான் உனக்கு வீடியோ அனுப்புனேன். அப்பாட்ட சொல்லியிருந்தேன்ல, நீ வீடியோ எடுத்தியா? டேடி நேற்று மொபைல் கொடுத்தாங்களா? வீடியோ எடுத்திருக்கியா பப்பு? எடுத்திருக்கியா? ஓகே ஓகே, குட் பாய் குட் பாய். நீ வீடியோ எடுத்தா? வீடியோ எடுக்கிட்டு மொபைல் வாங்கிட்டு ஃபுல்லா யூடியூப் உட்காந்து பார்த்துக்கிட்டு. ஆரஞ்சு ஜூஸ் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நிறைய அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்லான்னு ஆசை வரும். பட் நோ, நம்ம ஃபீடிங் மதராக இருக்கிறனால ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும். நிறைய பேர் ஆஃப்டர் டெலிவரி என்னோடய ஃபுட் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்களோட சைடு வந்து நாங்கள் மருந்து குழம்பு அப்படிங்கிற ஒரு குழம்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கண்டிப்பாக ஆஃப்டர் டெலிவரியிலேருந்து முதல் 1 மாதம் கண்டிப்பாக அந்த ஒரு குழம்பு மட்டும் சாப்பிட்றணும். அது சாப்பிட்டாலே போதும். அதுக்குள்ளே பவுட்ரு வந்து மாமி ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நிறைய இதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. கடையில் கிடச்சிக்கும், அதை நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் மீன் அல்லது கருவாடு போடுவாங்க. மாமிக்கு வந்து கருவாடு போட்டு தான் சமைப்பாங்க. ஊரை கருவாடுன்னு போட்டு ஒன்று போட்டு சமைப்பாங்க. அதுவும் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்தாங்க. கடைசியில் முட்டை அடித்து ஊற்றி நல்லெண்ணெய்லாம் ஊற்றி ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனாக பண்ணி தருவாங்க. பட் நான் ஒரு நாள் வீடியோவே எடுக்கலை. பட் இந்தியா போன பின்புமே அதை நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா எப்போவுமே த்ரூ அவுட் த டெலிவரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பால் கொடுக்கும்போது ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாகவுமே சாப்பிட்டுக்கலாம். அதில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த குழம்பு தான் நாங்கள் வந்து 30 நாள் சாப்பிடுவோம். அது போக வெள்ளைக்கூடு பால், அப்புறம் இஞ்சி அரைச்சி குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் வெஜிடபிள் சூப்பு, மட்டன் சூப்பு, என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ எல்லாமே சாப்பிட்டுக்கிறது. அது போக ஏதாவது கடல பண்டங்களும் நான் சாப்பிட்றது. ஏன்னா நான் வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட முடியாமல் இருந்தது. அதனால் எதையாவது பார்த்தா ஆசையாக இருந்தால் ஒன்று சாப்பிட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது மருந்து அரைச்சி குடிச்சிடுறது. எதுனாலும் நம்ம கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டுட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இஞ்சி அரைச்சி கொடுத்துறது. அப்புறம் இந்த மருந்து குழம்பு சாப்பிட்றதே குழந்தைக்கு வந்து மந்தம் பிடிக்காது, நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுதான் நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
நீங்களாம் ஆஃப்டர் டெலிவரி எந்த மாதிரி டைப்பான ஃபுட்டு வந்து நிறைய உங்கள் சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போக நிறைய பேர் உங்கள் மாமியார் வந்திருக்காங்க, ஏன் உங்கள் அம்மா வரல அப்படின்னு கேட்டிங்க. இப்போ குவைத்தில் இருக்க விசிட் விசா ப்ராசஸ் படி எங்கள் மாமியார் எடுக்கிறது தான் ஈஸி. எங்கள் மாமியார் எடுக்கிறது ஈஸின்னு நினச்சே எங்கள் மாமியார் லாஸ்ட் நாள் வரைக்கும் வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியல. இதில் எங்கள் அம்மாவை எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ரூல்ஸ் அப்படி தான் இருக்குது. அதனால என்னோடய ஹஸ்பண்ட் விசா படி எங்கள் மாமியாரை எடுத்திருக்கோம். மாமியார் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. மாமியாரும் குவைட்டை பார்க்கணும். நாங்கள் இங்கே இருக்கும்போது எப்படியாவது மாமி வந்து பார்த்துட்டோன்னு நினச்சிட்டு இருந்தோம். எப்படியும் எங்கள் பாப்பா டெலிவரி இது பண்ணி விசிட் விசா ஓப்பன் ஆனது, அப்புறம் எல்லா பாசிபிலிட்டியும் கரெக்டாகி மாமி வந்துட்டாங்க. அதில் எங்களுக்கு செம ஹாப்பி. பட் மாமி ரொம்ப இடத்தெல்லாம் போய் பார்க்க முடியல. ஏன்னா பாப்பாவையும் என்னையும் பார்க்கறதுனே மாமிக்கு வந்து டைம் எல்லாம் போச்சு. அப்புறம் ஹஸ்பண்டும் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களோ, அதில் மாமி வந்து ரொம்ப சுற்றி பார்க்க முடியல. பட் எங்கள் கூடலாம் இருந்தாங்க, அதில் செம்ம ஹாப்பி எங்களுக்கு. ஸோ இதுதான் குவைட்டில் விசிட் விசா ப்ராசஸ். டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.